இன்னைக்கு மார்னிங் அன்வியோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவளோட மோஸ்ட் ஃபேவரேட் பேன் கேக் தான் செஞ்சுருந்தேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறப்போ ரொம்பவே ஹெல்த்தி, சேம் டைம் வந்து அவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நான் இது செய்கிறதுக்கு வந்து ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் வாழைப்பழம் கூட எடுத்துக்கலாம். ஆனால் வந்து செவ்வாழை வெயிட் கெயினுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட ஸ்வீட்னஸ்க்கு இன்னைக்கு நான் வந்து டேட்ஸ் எடுத்திருக்கேன். சீட்லெஸ் டேட்ஸில் வந்து ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் வந்து ஸ்வீட்னஸ்க்கு வந்து நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா ஹனி கூட சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டையும் ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால், 2 ஸ்பூன் கோதுமை மாவு, ஒரு முட்டை, கொஞ்சமாக சுகர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். எப்பயுமே பேன் கேக் செய்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வந்து மெஷர்மெண்ட்ஸ் தான். நம்ம மெஷர்மெண்ட்ஸ் தப்பாக எடுத்துட்டோம் அப்படின்னா பேனில் ஊற்றும் போது அப்படியே ஒட்டிட்டு வரவே வராது. நானும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணப்போ இந்த மெஷர்மெண்ட்ஸ் ஒழுங்காக எடுக்கல. ஸோ அதனால வந்து ஒழுங்காக வரவே இல்லை, அப்படியே பேனில் ஒட்டிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸில் பண்ணப்போ ரொம்பவே நல்லா இருந்தது. அதே டைமில் வந்து பேனில் கொஞ்சம் கூட ஒட்டலை. சேம் அதே மாதிரி நம்ம ஹீட் பண்ணுறப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஹீட் பண்ணணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணோம்னா சீக்கிரமே வந்து